மனுஷனும் சனுவும் வந்து மீன் பிடிச்சுமா தூண்டில் அந்த மீனை வந்து நாங்கள் கட் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஒரு மீன் அறுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5-6 நிமிஷம் பிடிக்குது. ஓகே மக்களே, உண்மையிலே இந்த மீன் அறுக்கிறது சின்ன விஷயம் இல்லை. வீட்டாக்கள் பாவம் உங்களை கஷ்டப்படுவாங்க. கண்டிப்பாக அம்பளங்க எனக்கு மக்களே இடுப்பெல்லாம் தெறிக்குது கையாலெல்லாம். உண்மையாக சமைக்கிறோம், பயங்கரமாக ருசிக்கிறோம். நைட்டுக்கு மக்களே இந்த மீன் தோல் உரிக்கணும். ஓகே மக்களே, இங்கே பாருங்க ஒரு மாயா சுங்கான தோல் உரிக்கிறதாச்சு. மீனை வந்து களி எடுக்கிறேண்ணே. ஓகே மக்களே, இப்போ இந்த மீனை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 தண்ணியில் கிடைக்கும். இப்போ 3ஆவது பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்புல கழுவ போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் மிது. ஓகே, கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 கத்தி, இங்கால உப்பு, அங்கால சட்டி. எங்கடா இவனை இதோட வந்தீங்கன்னு பார்ப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், எங்களோட வாய்ஸ் ஆஃப் அனுஷான் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. அந்த அனுஷனும் சனுவும் வந்து மீன் பிடிச்சுமா தூண்டில் அந்த மீனை வந்து நாங்கள் கட் பண்ண போகிறோம். அதாவது தெரியுமாடா கட் பண்ணு, நீங்கள் தான் கட்டி வச்சிருக்கீங்களா உங்களுக்கு? அதான் சமைச்சு கடையில் ஒன்றாலும் செப்புக்கு மீன் பட்ட தெரியாமடா புரியாண்டி. நாங்கள் எனக்கு சத்தியமாக தெரியாடா மீன் பட்டேன். உண்மையிலே மக்களே எனக்கு மீன் பட்ட தெரியா சத்தியமா. ஆனால் பழகுவோம் என்னடா, பழகும் எதுவும் தெரியாண்டியக்கூடா. நான் சொன்ன காரணம் தான் தெரியாது. ஆனால் நான் செய்யலான்னு சொல்லலை, செய்கிறேன். எல்லாரும் வயதுக்கு இருந்து பழகினாங்க. நம்ம அம்மாக்கள் அக்காக்கள்லாம் எப்படி பழகினாங்க, அதனால செய்யும் போது பார்த்து பழகுனு. அப்படியும் வீட்டில் நோமலா தெரிஞ்சிருக்கும் அருவாக்குள்ள. இல்லடா எனக்கு தெரியலடா. இந்த சின்ன மீன் தெரியும் என்ன கணக்கு, அது எப்படின்னு தெரியல மக்களே. உண்மையிலே அருக்கன் மீன் நிறைய கழிவாடும் எனக்கு தெரிஞ்சு தலையெல்லாம். மற்றது சுங்கா மீன் கிடைக்கும், சுங்கா மீன் நிறைய மீன் கிடக்கு. நாங்கள் எப்படி அறுக்க மண்டபடியாக வீடியோவில் பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்களை வீடியோ ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெள்ளைக்கினை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க மக்களே, மீனை நன்றாக அறுத்து கழுவி பொரிக்கிறதா பொரிச்சு குழம்பு வைக்கிறதாண்டு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு விளங்கும். ஓகே வாங்க செய்யலாம் வேலையை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நான் இருக்க போகிறேன்னா அப்படி கத்தியே எப்படி அறுக்கிறேன்னு தெரியல மக்களே. மட்டும் தெரியுங்க நான் சரி இருப்பேன். கத்தியமோட பாட்டில் வைங்க பார்ப்போம். எந்த கத்தியால் அரைப்பண்டா இது சனம் கரத்தப்படி போட்டாது கொஞ்சம் நல்லா இங்கனே. அது இந்த வளைவு கரண்டியானி வெட்டப்படா கண்டு வெட்டுப்படனே. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மீனை வெட்டப்படுறேன். இது ஒரு மீன் அடுத்தா வெட்டுறேண்ணா. எடுத்துலையா எப்படி வெட்டுறேன்னு தெரியலடா எனக்கு கடவுளே. அடுத்தா அப்படி சுங்கம் கிடக்குறான்னு பயன்டா. மீனை காட்டுங்க மக்களே இருக்கா. மீனை பாருங்க மக்களே இருக்கா. என்ன நீங்கள் விடுங்களா எடுக்கியா பயமா கிடக்குறா. பெரிய மீன் எடுத்துக்கூடா, வட்டட்டும் ஈஸியாக வட்டட்டும்ண்ணே. ஓகே, இதான் சல்லல் மீன். என்ன இது கீழே போடக்கூடாது. ஓகே இதாடா அறுக்கிற இது. அதில் அறுத்தப்பட்டு வாயை பழக்கிறவள முறைக்கு சனுவை தான் வட்டிக்கணும். இதுக்கு இதை நான் பார்த்து நீ எனக்கு அந்த அளவுக்கு வெட்ட தெரியும். வட்டி தான் கொஞ்சம் அனுபவம் இல்லை வட்டி. உங்களுக்கு என்ன அனுபவமாடா? இந்த 2 அறுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. பாருங்க நல்லா இருக்கணும். இப்போ வளகுனா தான் எப்போ வளகுற மீது இப்படி சொல்லி மனுஷனை நீங்க சனு நல்ல வாய்ப்பு கொண்டு வந்தீங்க நமக்கு மீனா இருக்கிறதெல்லாம் அப்படி பழகிறதுக்கு. அது உண்மைதான், வளகுனா தான். இங்க வந்து உண்மையா நல்ல சமையல்ரா, நிம்மதிடா. இயற்கையோட இருக்கிறது நிம்மதியா. இப்போ வீட்டை போனாதான் சொல்ல போறாங்க வேலையை. வீட்டை மீறி வாப்பாங்கண்ணே, வேலை சொல்லுவாங்க. இனி மீது மீதெல்லாம் இருக்க பழகித்தான் நீ வீட்டை மீன்கறி ஆக்கி தருவாங்க. இந்த முள்ள இருக்கும் நல்லா இருக்கும். மற்ற கதையில் விட்டுறா வெட்டு கஷ்டமாண்டா. ஈஸி தானே வெட்டுனே. இல்லை வெட்டுண்டா ஈஸியா வேணும். என்ன சொல்லு நமக்கு தெரியாதுன்னடா. சதையோட ஏற்ற கொஞ்சம் வெட்டான் முள்ள அப்படி கொதித்து நிற்கும். வெட்டு படந்து மேலும் மற்ற கத்தியால் வெட்டிலடி என்னது முள்ளு கத்தியா சில நேரம் ஏறி இறக்குண்டா. அந்த கத்தியாடா இது சைட்டால சீவிரத்துக்கு நல்லா இருக்குது. இது கூறாடா இது. ஓரளவு கூட்டா
வெட்டி எடுத்துருக்கோம். மீன் பட்டுற கத்தி வந்து கூறாய்க்கொண்டா அப்பா மட்டும்தான் வெட்டுப்படுது இல்லையா? மற்றபடி இல்லடா. மகளே எப்படிதான் நான் மீன் பண்றேன்னு கமெண்ட் பண்ணுங்க. என்ன உண்மையிலே எங்களுக்கு மீன் வெட்ட தெரியா? தெரிஞ்சு சொல்லிடணும். இந்த மீன் வெட்டி பழக்கம் இல்லடா. பழைய கொண்டு இருக்கேன். கொஞ்சம் திருட்டிட்டு வா நீ ஓடு. இதான் பழகுறோம். நீ இப்படி பிடிக்கல நான் வெட்டுறேன். அப்படி கொஞ்சம் எழுத பிடிச்சா வெட்டலாம். நோம்பலா பட்டு வா. இந்த கையில படம் அவளுக்கு ஈஷா இதே ஓகேவா? ஓகே. நான் பிடிக்கிடிக்கி என்ன செய்யற இதெல்லாம் மீனெல்லாம் ரெண்டு இந்த அறுக்கிற ஒடுமையண்டு நமப்பாங்க. சிலாஜில் விட்றா கைதா. அது சொல்லணுமா? ஓகே பட்டு படுதுன்னு படம் தான் வேணும். ஓகே. இப்போ வந்து எல்லாம் பட்டியாச்சு. இந்த ரெண்டு இது ஓகே. வாழையை மட்டும் வேணுமே. செய்யப்பட்டா ஓடுறேன்னு வாழை வட்டி போட்ட செய்வுற இப்போதானடா செவில் அடிக்கிறது. அப்படி தான் அடிக்குது. கொண்டா அந்த கத்தி சொல்கிறேன். அதாமே இல்லையா? ம் என்ன என்ன வேணும்? எங்களுக்கு தெரிஞ்ச வாட்டில் நாங்கள் செய்ய போகிறோம். என்னடா நாங்கள் சாப்பிட போகிறோம். என்னடா வேணும்? ஆமாம். இப்படியும் சமைச்சு சாப்பிட்டா சரிதான். அதுதான் எல்லாத்துக்காக வயசப்படுறேன் சாப்பிட்றதுக்கு தான். நிறைய மக்கள் வந்து சிரிப்பாங்க. என்னடா ரம்பியாக்கள் ஈரையிலுண்டு ரெண்டு கத்தியை கொண்டு போய் வளப்பா மீனை வெட்டுறீங்க. அது கட்டிங் போட்டு இல்லைங்களுக்கு கட்டிங் போட்டு மேலே வச்சு வெட்டுறதுக்கு இருக்கிற வளத்தை வச்சு நாங்கள் வெட்டுறோம். என்ன மீன் டைம் இது? இது சல்லல் இல்லை மீண்டாது. உலக தண்ணி கறி ஆக்குவாங்க. பார்த்துக்கொள்ளுங்கடா அறக்கிறது அப்படின்ட்டு. இது நம்ம ஊரில் வாங்கிட்டாப்ப 1000 ரூபா வேணும். 1500 ரூபா. அதுவும் செத்த மீனை கொண்டுருவானு. நாமே சத்தியம் நம்படானு. நீங்கள் எவ்வளோ மீன் பிடிச்சிட்டு இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டிக்கேன். எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டிக்கேன். இதுக்கு வெயில் கடை கஷ்டப்பட்டாலும் அதுக்குரிய அந்த கிடைச்சி தான் கிடைச்சிட்டா. மீன் கிடக்குடா. கொஞ்சம் லேட்டாக தான் கொத்தும். இந்த வெயிலுக்குள்ள அது வெயில் தானே. இது எப்படி ஓகே. இது புப்ரியானு இருக்கிற இந்த வாயை புலந்து உள்ளுக்குள்ள இருக்கிற எடுக்கும். அப்படியா? இல்லை இந்த நடுவில் குழப்பாங்க. அப்படியா? இதுக்குள்ளால இந்த இது 2 சேவல் இருக்குல்ல, அதை விரிச்சு விட்டு நடுவில் குழப்பாங்க. அப்படியா? அது அப்படியே வெட்டியால் அப்படியே பேத்தடம். அது வேறு ஈஸா பேத்தடம் வாய் அப்படியே. அப்புறம் நடுவால வாயை போட்டு குழந்தை போட்டு உள்ளுக்குள்ள நட்டு நட்டு இருக்கும். அது 2 குண்டை வட்டி விட்டா தெரியாது. அப்படி வெட்டுவோம் நம்ம. அப்படிதான் வெட்டுவேன். அப்படியே வெட்டு நமக்கு தேவையில்ல. அதால பிடி நல்ல தேவையில்லையா? நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நம்ம கேட்போம். ஒரு சைத்தால புலந்து இது
உலகில் நடுக்கணும் என்னடா ஆ இந்த இதால் அப்படி உலர்ந்த அப்படியே தலை இல்லாத மீன் அப்படி உலக தேவையில்லை இது ஓகே அப்படித்தான் அந்த கீழே வருது அதை எடுக்கணும். சரி எங்களுக்கு தெரிஞ்ச வாட்டுக்கு நாங்கள் வெட்டுறோம் மக்களே கோவிக்காதீங்க. ஓகே 2 உண்டா வைத்து என்ன அப்படியே அறுத்து போட்டிக்கும் அப்புறம் கடைசி காட்டுவோம் உங்களுக்கு. அடுத்த அடுத்த உங்களுக்கு ஒரு மீன் அறுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5-6 நிமிஷம் பிடிக்குது. இதுக்குள்ள எவ்வளோ மீன் அறுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் பிடிக்கும் எனக்கு நான் தெரியல. ஆ என்ன மாதிரி இதான் உழுவானே உழுவானே இப்படிதான் என்ன சொல்கிறேன் நாயை பிளந்து போட்டு உழுவுலைங்கிற எடுக்கிற அப்படிதான் இப்படிதானே தலை வச்சு தமட்டுறவி எல்லாரும் தலை வச்சு நான் கொட்ட தெரியாதா. அது தலையில் அடி மிரச்சல் நமக்கு என்ன பண்ண புதுசாக தான் ட்ரை பண்ணுறோம். தலை வைக்கிற கஷ்டம் சொன்னோம் நம்ம. பிரியாணி நாளைக்கு சின்னடிக்குடா ஆ சின்ன நடக்க தெரியல. வளர்க்குதுடா உழுவ மீன் வளர்க்கும். உழுவ மீன் கொஞ்சம் வளர்க்குறான். கொஞ்சம் மணல் கொஞ்சம் எடுத்து வரையா சரியா கொஞ்சம் எடுத்து ஓடு. என்னடா மக்களே இந்த மீன் வந்து யாருக்குள்ள வலிக்கிட்டு போகுது. அதான் கொஞ்சம் மணல் மண் உனக்கு கொஞ்சம் எடுத்து நிற்க இது மணல் கொஞ்சம் படக்கண்டா இருக்குண்ணா. பா காலத்து முந்துடா கொஞ்சம் கொம்பச்சிட்டு போயிடாப்பா கொம்பச்சிட்டு எடுத்துடா காலத்து வந்துடா. டேய் காலுக்குள்ள கம்பச்சிட்டு எடுத்து அந்த கம்பச்சிட்டு எடுத்துடா. இதுக்குள்ளையா என்ன கொடுமையே இல்லாண்டாயின்னு உங்களோட இந்த பார்க்க வேண்டியது எனக்கு நான் தெரியுது. போகிறதுக்கெல்லாம் நம்மளோட கதையை முடிச்சிருக்கேன். பிரச்சனை வரல அடக்கன் வெட்டிட்டு சும்மா கிடக்கூடாது கிடக்கூடாது ஒரு சும்மா கிடையாது சாவம் கிடையாது. இதுக்கு செகல் அடிப்பியாடா நீ இல்லை வட்டி தரேன். டைம் எடுக்கண்டா பிரச்சனை இல்லைடா. ஒரு ஆள் செஞ்ச ஒரு ஆள் என்னடா டைம் எடுக்கண்டா புரியுதா என்ன வேணும். கொஞ்சம் டைம் தான் கிடைக்கும் நான் இருட்டுக்கிறதுக்கு. கத்திரிக்கொண்டா கொஞ்சம் ஈஸியாக விட்டுலான்டா. சரிம்மா கத்திரிக்கொண்டு விட்டு தெரியும் சரிம்மா தெரியும் என்ன பார்த்துருக்கேன் அது மட்டும் இல்லை. அப்போ சாப்பிட்றேன்டா சாப்பிடையும் பார்த்து தான் சாப்பிட்றோம். இந்த மீனை சமைச்சு கொடுத்தா மக்களே ஒன்றும் சொல்ல மாட்டானுல்ல காண ஹரியன்ற அளவுக்கு அடிப்பானு. சரி நீ வெட்டி தான் சைக்கிள் எடுக்கும். டைமாக வந்தேன் அதான் பார்க்கணும். மீனை சின்ன சின்ன தான் பட்டி போடணும் என்ன வேணும். ஆமாம் தான் கிடக்கு சும்மா இடிச்சுட்டாலும் கைமா தான் கிடக்கு. செப்பான ஹோல்டன் அது இது கோல்டன் போட
உடனே கோல்டன் மீன் கோல்டன் பேரா என்னஞ்சில அண்ணாச்சான மீன் இருக்கேன் ஹோட்டலில் கேட்டுறப்படா நீ சின்னாங்க சரியா எங்கட வெயிலுக்கு அந்த கஷ்டப்பட்டு பிடிக்குமா நாங்கள் என்ன செய்யணும் இது சொல்லடா கொஞ்சம் நாங்கள் எவ்வளோ சமைச்ச அவங்களுக்கு எனவே இது அதுதானே சமைச்ச பாடுங்க அதான் இது இந்த வயலை வைக்கல வயலை புலந்து அப்படி இதை அப்படியே கொண்டு வரும் அப்படியா அப்படிதான் கரண்ட் கம்பியில் அடி வாங்கி நாங்களும் இது அப்படி செய்தால கொண்டு வாங்க அதுக்கப்புறம் அதை திருப்பி தாக்கி டமாட்டர் பிடிச்சிட்டான் இது அப்படியா அப்படித்தான் ம் சரி ஓவர் அணை போய்த்தா பிரச்சனை இந்தாக்கி இதே பிஜி எடு அப்படியே எடு கண் மட்டும் வச்சு போட்டு உரிச்சு எடு இப்படிதான் சாணி ஒரு நாளைக்கு போட்டு ஊற்றிக்கோம் நம்ம வெட்டினது ஓகே கொஞ்சம் ஓவரா தாளம் ஆட்டி விடுத்தா கொண்டு கூடாதுண்ணே இப்படிதான் பண்ணுறேன் சரியா எடுத்தாதே உடல் உடனே மாட்டேன் செகலில் போய் எண்ணத்தில் அடிக்க போகிறா நீ இந்த மற்ற கதையை மொத்தத்தில் அடிப்பேன் செகல் ஓ அடிக்கணும் நம்ம என்னன்றா விட்டுறது அடிக்கணும் இல்லை சராரன் உனக்கு முழுவதும் தெரியும் இதுவுக்கு தெரியாம நடிக்கானே நம்மளை தட்டிடுவான் சட்டுறாட்டு அப்படியெல்லாம் இல்லைடா அந்த அளவுக்கு தெரியும் செகுல எடுக்க மட்டும் தெரியும் அடுத்த மீன் எடுத்தா இன்னும் அதுக்குள்ள இருந்து முடியாது சின்ன சின்ன மீன் தானே எடுக்கிறேன் உயிரோட கிடக்கு மீன் ஓகே மக்களே உண்மையிலே இந்த மீனர்கள்ன்றது சின்ன விஷயங்கள் இல்லை வீட்டாக்கள் பாவம் உங்களை கஷ்டப்படுவாங்க கண்டிப்பாக அம்பளங்க எனக்கு இந்த மீன் தான் பனையான் மீனா கை கவுண்டா டே இது பா உள்ள கூட மூன்றாய் வெட்டி எடுத்தா சரியா ஆளு உயிரோட என்ன உழுவுதுரா அந்த முடிஞ்சரா கத்தரிக்கோள் தாண்டா சரி இதுக்கு சரா ரெண்டு வெட்டிட்டா நீ ஆம்பளை அடிக்கிறான் சரிடா கொஞ்சம் நீ கடலில் மீன் பிடிச்சிருந்தா அது பற்ற இப்படி மீன் கிட்ட தேவையில்லை கொஞ்சம் ஆற்று மீனுக்கு செதில் அடிக்கணும் சாவாதிரா எதில் எவ்வளோ நேரம் பிடிச்சி இப்போ உயிரோட நினைக்கிறேன் பிடிச்சி சாவாதிரா தண்ணி ஊற்றி வச்சதால உயிரோட கிடக்கு இந்த மீனை விட்டு பாரு அவ்வளோ வேகமாக நடக்க மாட்டேன் ஓடிட்டுண்டா ஓ மேலே மகளே இடுப்பெல்லாம் தெறிக்குது கையாலெல்லாம் அப்படித்தான் இந்த வீட்டாக்கள் இருக்காங்க எனக்கு நினைக்கலப்பா பழக்கம் தாண்டா கொஞ்சம் பழகிருக்கும் ஓகே அரைவாசி கழுவி போகுது ஒரு மீனில் பாருங்க தலையை ஃபுல்லாக கழிக்கிறாங்க வேற என்ன செய்யற ஒன்றும் செய்யறேன் இவர் தான் வந்து சுங்கான் இதை பொறிச்ச மட்டும் ஒன்று மிஞ்சாதுரா நல்லா தோல் உரிக்கிறல்ல ஓ சோப்பிக்கு உண்டாகி பதினாவங்களே இந்த மேவு தோல் உரிக்கணும்
எடுத்தா சரிதான் இது. ஒதுக்கி எடுத்தா சரிதான். எப்படி இருக்கு மீது இந்த அனுபவம்? மீன் இருக்கிற அனுபவம் நெக்ஸ்ட் டைம் இருக்கானு இஷ்டமா இருக்குண்டா இந்த அனுபவம் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் உதவுண்டா நமக்கு மைதா கட்டாயம் உதவும். இது ஐஸ்கிரீம் இல்லை இங்கே நம்ம அங்கே ஐஸ்கிரீம் இது பான் பண்ணியா ஓகே மக்கள் இங்கே பாருங்க ஒரு மாயா சுங்கான ரோல் எடுத்தாச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்கேண்ணே. ஓகே சுங்கான தோல் எடுத்தாச்சு. நாங்கள் எல்லா மீனையும் அறுத்து போட்டு இடையில கழுவுக்குள்ள காட்டுற மக்களே உங்களுக்கு. ஓகே மக்களே பல நேரங்கள் மத்தியில் எடுத்து நாங்கள் இப்போ இந்த மீனை அறுத்து முடிச்சுக்கோம். உண்மையிலே இடுப்பேலாம் மக்களே நல்லபடியாக கழுவணும் என்ன பயங்கர வேலை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மீனை கழுவ போகிறோம் நாங்கள். ஓஸ் இப்படிதான் மீன் இருக்குன்னு நினைச்சுட்டு தான் சரி எனக்கு இந்த பாட்டு. இது முதல்ல இடக்கு ஏரியாடா. முதல்ல கணக்கும் வராது. பாஞ்சி குடிக்கிறானே முதல்ல பிடிக்கிறானே வாங்கினே நீ தண்ணி அந்த வாலியை தண்ணி இப்படி தண்ணி எழுதிடுது வட்டியாச்சுனே. தண்ணி எழுதா மீன் எல்லாம் ஓட போகுது. மீன் வந்து களி எடுக்கணே களி எடுத்து களி தெரியா பெரிய ப்ராஜெக்ட். நாலஞ்சு தண்ணில எடுத்தா களி வா இது இதுக்கு ஓட இது களி இது கூட களி களி மதிக்கிறாரு இதுக்கு இதுக்கு போய் இல்லை. கட்டுக்கு வச்சுண்டா அப்புறம் எடுத்து. ஓகே மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த மீனெல்லாம் களி வழியாக போனே இது தட்டில் வைக்க களி தட்டில் வைக்கல. சரி ஓகே தட்டை வை மட்டை மாட்டு மட்டும் நாங்கள் எங்களுக்கு பக்கத்தில் குளம் இருக்கிற வடிவா மீனெல்லாம் கழுவுறதுக்கு வசதியாக போயிடுது. நாங்கள் இந்த ஆத்தல்ல கழிதுனே உங்கள்கிட்ட இருக்கிற தண்ணியில கொஞ்சம் எடுத்து கழிணும்னு சொன்னா அப்புறம் என்ன சமைக்கிறேன்னு என்ன சமைக்கிற போலாம் உங்களுக்கு இது என்ன குழம்பு அமைக்கணும்? குழம்பு அமைக்கணும். வச்சு எடுத்தா இல்லாட்டி பொரிக்கணும். பொரிச்சு விட்டு குழம்பு வைக்கணும். புரிஞ்ச குழம்புக்குதா நல்லா இருக்கும். சரி சாப்பிடுங்க. ஒரு செய்து என்ன பானண்டி அட இனிமே பிடிக்க தேவையில்லடா இல்லடா என்னடா என்ன ஒரு ரவி இரவு காட்டை காணும் உண்டா இது பயங்கர ரிஸ்க்டா அப்படிதான் எங்களுக்கு சமையல் பருப்பு தந்துடலாம் அப்படி என்னடா இது போங்கடாப்பா
தப்பில்ல 20 தான் நீ கறியாக்குறதானதான் என்ன இது 20க்கு அதுதானே செம்மையா சமைக்கிறோம் பயங்கரமா ருசிக்கிறோம் நைட்டுக்கு கருவிலே சமைச்சிட்டான் ஓ சமைக்கிறோம் ஏகனே சமைக்கிறானே ஏகனே எத்தனை நாளைக்கு தான் சமைக்க இருக்கிறேனே அதான் அவனை எல்லாத்தையும் நான் பழையதா வாங்கினேன் 5,000 பண்ணா அப்புறம் பார்த்தேன் நான் பழையதா அவனுக்கும் தெரியும் அவட ரதிய மாட்டேன் ரெண்டு என்ன போடணும் என்ன செய்யணும் தெரியும் தெரியாம இல்ல தெரியும் மூத்தா கறியோட சின்ன கறி சேர்றாண்டு அதானே மரியாதை அதுவும் தெரியும் தெரியும் மரியாதை கண்டு மரியாதை வைக்கிறது உங்களுக்கு வாய்க்கு அடிமமாயி நம்மளை கடையில் சமையல்காரன் ஆகிட்டு ஓகே மக்களே இப்போ இந்த மீனை பார்த்தீங்கன்னு சொன்னா 2 தண்ணியில் கிடைக்கும் இப்போ 3ஆவது பார்த்தீங்கன்னு சொன்னா உப்புல கழுவ போகிறோம் உப்பு போட்டு கழுவினா தான் அந்த வலுவழுப்பு தன்மைலாம் ஐடியா தானே வலுவலுப்பு நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுறாங்க நினைக்கிறேன் உப்பு போடு எல்லாத்தையும் முடியாது எல்லாத்தையும் அப்படியே உடஞ்சிடும் சில மண் போடுறோம் இல்லை உப்பு போட்டாங்க இஞ்சி போட்டாலும் வலுவழுப்பு நிறையாடா இங்கே போய் தான் நம்மளோட அனுஷன்கிட்ட கேட்கணும் என்னடா ஹரியாக்குன்னு கேட்டு தான் நாங்கள் ஹரியும் டாக்குவோம் இது கத்தியெல்லாம் மரியா கழுவி எடுக்குது நல்ல ஒரு பொரியல் ஒன்று பொரிச்ச தாச்சி நம்ம நாளைக்கு இருக்குமா ஓ சூப்பராகி கண்ணூர் சரி படியா காலி தாத்தியலாம் மண்ணா போட்டு வரைஞ்சாடு மண்ணுக்கு ஊற்றி ஊற்றி எடு மண்ணுக்கு 2 கத்தி ஊற்றி ஊற்றி எடு கண்ணு கண்ணு நல்லா கழுவு நல்லா சரி இந்த சட்டியை கொஞ்சம் கழிக்கா ஓகே மக்களே நாங்கள் களி எடுத்தோம் இப்போ அங்கே போய்த்து நாங்கள் என்ன சமைக்கிறோன்னு சொல்லி அவர்கிட்ட வைக்க வீடியோ தொடர்றோம் நாங்கள்